கடலூர் பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான் துறைமுகம் பகுதியில் உள்ள மீன் அங்காடியில் மீன் விற்பனை செய்யும் பெண்களிடம் கோரிக்கைகளை கேட்டு வாக்கு சேகரித்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிவள்ளல். விவரங்களை தொடரலாம். ஆசினி, கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில வேட்புமனு தாக்கல் பெற்று பல்வேறு கட்சிகள் தங்களது பிரச்சாரத்தை துவக்கிட்டாங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரும் திரைப்பட இயக்குநருமான தங்கர் பச்சன் கடலூர் முதுநகர் பகுதியில தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதற்கு முன்னதாக தியாகி அஞ்சல் அம்மையார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செஞ்சுட்டு அருகாமையில் உள்ள பேருந்து நிலையம், பேருந்து நிறுத்தம் மற்றும் அங்கு பகுதியில் பூக்கடைகள்லாம் அவர்களிடையே தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதை தொடர்ந்து கடலூர் முதுநகர் மீன் அங்காடிக்கு சென்று அந்த மீன்கள் தன்மை குறித்து, அதாவது என்னென்ன வகையான மீன் அங்கே விற்பனை செய்யப்படுவதுன்னு கேட்டறிஞ்சு, அது மட்டும் இல்லாமல் அந்த மீனவர்களிடையே உங்களுடைய குறைகளை தெரிவிங்க, நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு முழு மூச்சில் ஈடுபடுவதாகவும், தொடர்ந்து அவர் பார்த்தீங்கன்னா அங்கு இருக்கின்ற அனைத்து வியாபார பெண்களிடமும் அவர்களது குறை கேட்டிருந்து எனக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்தால் தங்களது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் தற்சமயம் அண்ணாமலை அந்த பகுதியில் அவருக்கு வாக்கு சேகரிப்பு இருப்பதாக ஒரு கூடுதல் தகவல் சொல்லியிருக்காங்க. அதனால அவர் தங்கர் பச்சனும் தற்சமயம் கடலூர் முதுநகர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. ஆசினி, விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.